நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்துல 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த தகவல் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடருமா போன்றவை பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்துடைய புதிய முதலமைச்சராக பதவியேற்ற தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா மேடையிலேயே மக்கள் நலன் சார்ந்த 3 முக்கிய கோப்புகள்ல கையெழுத்து போட்டு ஒரு அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. முதல் கையெழுத்தாக தமிழக மக்களுக்கு மாதம் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் தொடர்பான கோப்பில் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டார். முன்னதாக 500 யூனிட்டுக்கு கீழ் பயன்படுத்தினால் மட்டுமே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் உள்ளபடியே தொடரும் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. வீட்டு மின் நுகர்வோர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தினால் அதில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் 100 யூனிட் மின்சாரம் இலவசம். மீதம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். 200 யூனிட் மின்சார மானிய திட்டத்துக்கு ஒரு ஆண்டுக்கு கூடுதலாக 1730 கோடி செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் அவங்களுடைய முதல் கையெழுத்தாக 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற திட்டத்துல கையெழுத்து போட்டாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்கு உள்ளார பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். ஸோ மொத்தமா நீங்க மீதம் இருக்கக்கூடிய 300 யூனிட்டுக்கு மட்டும் பணம் செலுத்தினா போதும். இதுவே அந்த 2 மாதங்களுக்கு நீங்க 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு மட்டும் பணம் செலுத்தினா போதும். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.